நாட்டின் ஜவுளித்துறை 2025-26 நிதியாண்டில் 2.1% வளர்ச்சியை பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது. உலகளாவிய சந்தைகளில் நிலவும் சவால்களுக்கு மத்தியிலும் அத்துறையின் மீள்திறனை இந்த வளர்ச்சி உறுதிப்படுத்தியுள்ளதாக ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கைவினைப் பொருட்கள் உட்பட இந்தியாவின் மொத்த ஜவுளி ஏற்றுமதி கடந்த 2024-25 நிதியாண்டில் 3,09,000 கோடி ரூபாயாக இருந்த போதிலும் தற்போது 3,16,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த ஏற்றுமதி வளர்ச்சியில் ஆயத்த ஆடைகள் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தவிர பருத்தி நூல், துணிகள், கைத்தறி பொருட்கள் மற்றும் பிற ஜவுளி சார்ந்த ஆயத்த பொருட்கள் ஆகியவை நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தியுள்ளன. அதே நேரத்தில் 2025-26 ஆண்டில் இந்தியா மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சர்வதேச சந்தையில் இந்திய தயாரிப்புகளுக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.